இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 60,000 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து அகதிகளா ஸ்பெயின் நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. மொராக்கோ அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாட்டுகள்ல இருந்து கடல் வழியா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சு மொராக்கோ அப்படிங்கிற நாட்டுல கியூட்டாங்கிற நகருக்கு வந்து இன்னைக்கு வந்து மைக்ரேட் ஆகியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல உலக அளவுல பேசக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கு. ஈரான் அமெரிக்கா போரை விட இன்னைக்கு இதுதான் நியூஸ் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நாடு முழுக்க உலகம் முழுக்க பேசப்படுது. ஏன் இந்த நியூஸ் அப்படி பேசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து கடல் வழியா 14 கிலோமீட்டர் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. கடல் வழியா போகும்போது கிட்டத்தட்ட இதுல வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறக்குறாங்க ஒரு பக்கம். அதே நேரத்துல ஒரே நகருக்குள்ள 60,000 பேர் வந்து உள்ள போறாங்க. இந்த 60,000 பேர் உள்ள போறதுனால ஸ்பெயின் நாட்டுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாட்டு மக்களுடைய தேவைகள் வந்து இன்னும் வந்து குறையக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ஏன் குறையக்கூடும் அப்படின்னா, இந்த 60,000 பேருக்குள்ள ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து உருவாக்கணும். அதே நேரத்தில் இந்த 60,000 பேருக்கு என்ன பாதிப்பு நடந்தாலும் அந்த கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்பாங்க. அப்ப இத்தகைய சூழல் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெயினுடைய நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இன்னைக்கு அந்த அமைச்சகத்துல வந்து எழுப்பியிருக்குன்னு சொல்லலாம். இந்த யூரோப் கண்ட்ரி முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகமான மைக்ரேட் பீப்புள் வந்து ஆகிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கே தெரியும். இன்னைக்கு ஸ்பெயின் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வேர்ல்டு கப்ல ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடிய லாமின் யமால் முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவுல வந்து மைக்ரேட் ஆகி வரக்கூடியவங்க தான். யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாவே ஒரு கிட்டத்தட்ட குட்டி குட்டி நாடுகளா சேர்ந்து யூரோப் கண்ட்ரி வந்து யூரோப் கான்டினென்ட்ல வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்டினென்டலுக்குள்ள வந்து ஆப்பிரிக்க கான்டினென்ட்ல இருந்து மிகப்பெரிய அளவு மக்கள் வந்து இடம்பெயர்ந்துட்டே இருக்கிறாங்க. தங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய வறுமை காரணமாகவும் தங்களுடைய நாடுகளில் தங்களுக்கு கிடைக்காத பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. இந்த மாதிரி மைக்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய சட்டங்களுக்கும் தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கும் இந்த மக்கள் வந்து அடாப்ட் ஆகுறதே மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறது வந்து இன்னைக்கு நேற்று நடக்குதாங்கட்டா கிடையாது. கிட்டத்தட்ட காலங்காலமா ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய வறுமையின் காரணமா மக்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளும் இடம்பெயர்ந்துட்டே இருக்காங்க. பல நாடுகள்ல போர் சூழல் உருவாகும் போது அந்த மக்கள் வந்து அந்த இடத்தை விட்டு மாறி இன்னொரு நாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கேட்டோம்னா யாருமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொருடைய தேவைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கோம்னு சொல்லி நமக்கு இப்போ தெரியாது. நமக்கு அந்த மாதிரியான ஒரு வறட்சி வராம இருக்கணும்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்கும் அதிகமான வேண்டுதல்களை இறைவனத்தை செய்வோங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் உலகத்தில் என்ன மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாய் பாய்.